حي على الفلاح. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ரஹ்மானியா ஆலிம் மீடியாவிற்கு ஆண்கள் பெண்கள் ஆடை அலங்காரத்தினுடைய சந்தேகங்களும் தெளிவுகளும் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு பல நல்ல சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக, நமக்கு மார்க்கத்தினுடைய தெளிவுகளை தருவதற்காக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் முஃப்தி ஷஃபீஉல்லா கான் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம இந்த ஆண்கள் பெண்கள் ஆடை அலங்காரம் சம்பந்தமாக பேசுவதற்காக நம்ம இங்கே இப்போ இருக்கோம். இப்போ இதில் நிறைய வகையான சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்கள் பக்ரீத் பண்டிகை, ரமலானுடைய பண்டிகை, மற்ற திருமண விழாக்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மருதாணி போடுறாங்க. இப்போ இந்த மருதாணி போடுறது பெண்களும் போடுறாங்க, பரவலாக வயதானவர்கள் எல்லாமே போடுறாங்க. இப்போ இது ஆண் குழந்தைகள்லாம் இதில் போடுறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்குது. இதை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மருதாணி போடுவது பெண்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்கள் மருதாணி போடக்கூடாது. அதே நேரத்தில் தன்னுடைய தலைமுடி வெள்ளையாக இருக்குது, தாடி முடி நரைத்ததாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதுள்ள ஆண்களுக்கு தலைமுடிக்கு தாடிக்கு மருதாணி போட்டுக்கொள்ள அனுமதி இருக்குது. அதே மாதிரி மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுமானால் அப்போது மட்டும் ஆண்கள் மருதாணி வைத்து கொள்ளலாம். மற்ற நேரங்களில், பக்ரீத்து ஈதுடைய நேரங்களில், திருமண விழாக்கள் சமயத்தில் கைக்கு கால்களுக்கு ஆண்கள் மருதாணி போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்போ அந்த அலங்காரம் முழுக்க அது பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. அப்போ ஹசரத், இப்போ இன்னொரு சந்தேகம். இப்போது நிறைய ஆண்கள் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு முடியே நரைக்க மாட்டேங்குது. நரைச்சவங்கள பார்க்குறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தா நிறைய வயதானவங்களாக நடமாட்டத்தில் தெரியும், நரைச்ச முடி தெரியும். ஆனால் இன்றைக்கி நரைச்ச முடியே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு டை போடக்கூடிய, கருப்பு சாயம் பூசக்கூடிய பழக்கம் இன்றைக்கி எல்லாத்துட்டையும் அதிகரித்து கொண்டே வருது. குறிப்பாக முஃமின்கள்டையும் இந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவங்க இன்றைக்கி நிறைய பேர் டை போடுறாங்க, தலைமுடிக்கு போடுறாங்க, மீசைக்கு தாடிக்கெலாம் போடுறாங்க. இப்போது இந்த டை அடிக்கிறத பற்றி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டை அடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி மார்க்கம் என்ன நமக்கு சொல்லுது? இப்போ டை அடிக்கிறது அது பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ஹராமாக இருக்குது. கருப்பு சாயம் பூசுறது அது பெண்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு தலையில் முடிகள் நரைக்கும் போது கருப்பு சாயம் பூசக்கூடாது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு தலைமுடியில், மீசையில், தாடியில் நரைகள் பூக்கும்போது அப்போ அவங்க கருப்பு அல்லாத வேறு நிறங்களில் சாயமேற்றி கொள்ளலாம். இப்போ ஆண்கள் கூட என்ன செய்யலாம், தங்களுடைய தலைமுடிக்கு தாடிக்கு மருதாணியால் அவங்க நிறமாற்றி கொள்ளலாம். பெண்களுக்கும் அதே மாதிரி அனுமதி இருக்குது. இப்போ பெண்களாக இருந்தாலும் கூட அவங்க கருப்பு நிறங்களில் அந்த டை போடுற அந்த விஷயங்களை முழுக்க தவிர்த்து கொள்ளணும். ஆமாம், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கருப்பு நிறத்தை அறவே தவிர்க்கணும். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மற்ற நிறங்கள், லேசான செம்மையான நிறம், மருதாணியுடைய நிறம், அந்த நிறங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. தாராளமாக அந்த நிறங்களில் தங்களுடைய முடிகளுடைய அந்த அழகை அவங்க சரி பண்ணி கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி பெண்கள் சம்மந்தமாக பேசுகிறதா இருந்தால், இப்போது பெண்கள் நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டக்கூடிய சில காரணங்கள் இருக்குது. ஆண்களுக்குமே சில பேர்த்துக்கு முடி கொட்டிடுது. இப்போது ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் வெளியில் போனால் அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த முடி டோப்பான்னு சொல்லக்கூடிய அந்த முடியை வாங்கி வச்சுக்கிறாங்க. விக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த முடியை வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் சௌரி முடி, ஒட்டு முடியை வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கத்தான் செஞ்சிட்ருக்கு.
இப்போ இது சம்பந்தமாக ஒட்டுமுடி இந்த விக்கு வைக்கிறது இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ முடி உதிரக்கூடிய அந்த பிரச்சனை உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த விக்கு வைப்பது, அதே மாதிரி அந்த சௌரி முடி ஒட்டுமுடின்னு சொல்லப்படுது தமிழில். இப்போ அந்த முடிகளை வைத்து செயற்கையான அலங்காரங்களை மேற்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது முழுக்க முழுக்க ஹதீஸ் ஷரீஃபில் தடை செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாசிலத வல் முஸ்தௌசிலா. புகாரியில் வரக்கூடிய ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவங்களுடைய அறிவிப்பு இது. ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண், வைத்து விடக்கூடிய பெண், இப்போ 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் அப்படின்னு வருது. இப்போ இந்த சட்டம் பெண்களை குறிப்பிட்டாலும் கூட இது ஆண்களுக்கும் இதே சட்டம் தான். அவங்களுக்கும் செயற்கையான அந்த முடிகளை நடுறது நவீன சிகிச்சையின் மூலமாக, அதுவும் ஒரு வகையில் அது விக்கனுடைய சட்டத்தில் தான் வருது. இப்போ அந்த மாதிரி இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு குறையை செயற்கை அழகின் மூலமாக மாற்ற முயற்சிக்கிறது மார்க்கத்தில் ஹராமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் நகை போடுற மாதிரியே ஆண்களும் மோதிரம் அணியக்கூடிய பழக்கம் இருக்குது. அதே மாதிரி தங்க ஆபரணங்களில் பிரேஸ்லைட் போடுறாங்க. அதே மாதிரி வெள்ளியில் நகைகளை போட்டுக்கொள்கிறாங்க. அதாவது மோதிரம், பிரேஸ்லைட்டு, அப்புறம் கழுத்தில் செயின், இது மாதிரி விஷயங்களை போடுறாங்க. அதுவும் கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் 100 கிராம் எல்லாம் போடுறாங்க. இப்போ இது சம்பந்தமாக ஆண்கள் வெள்ளி தங்கத்தில் அணியலாமா, இல்லை வெள்ளியில் அணிஞ்சால் என்ன அணியணும், அதுக்கு என்ன அளவு சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணியிறது, வெள்ளி செயின் அணியிறது, வெள்ளியில் பிரேஸ்லெட் அணியிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளியில் பிரேஸ்லெட் போடுறது, கழுத்தில் செயின் போடுறது, இந்த மாதிரி விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் மாத்திரம் ஷரியத்தில் அனுமதிக்கப்படுது. இப்போ ஹதீஸ்கள் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மிஸ்கால் அளவுக்கு ஆண்கள் வெள்ளியில் மோதிரம் அணிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு மிஸ்காலுடைய அளவு சொல்கிறாங்க 4 கிராம் 374 மில்லிகிராம். ஒரு 4.5 கிராமுக்குள்ள ஒரு சிறிய மோதிரம் வெள்ளியில் செஞ்சு இடது கையினுடைய அந்த சுண்டு விரலில் போட்டுக்கரலாம். ஹதீஸில் நம்ம சொல்லதாசவங்க அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஒரு தேவை, ஒரு ராஜ முத்திரையை வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், முஸ்லீம் ஷரீஃபில் நசை ஷரீஃபில் வரக்கூடிய அறிவிப்புகளின் பிரகாரம் இடது கையினுடைய கடைசி விரல், சுண்டு விரல், எந்த ஒரு வேலைக்கும் இடையூறு இல்லாத வகையில் ரசூலுல்லாஹ் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கொள்வது ஒரு சுன்னத்தாக முஸ்தஹப்பான விஷயமாக இருக்குது. இப்போ அது அல்லாமல் மற்ற செயின் போடுறதோ, கைகளில் பெண்களை மாதிரி அந்த வளையல், அது பிரேஸ்லெட் போடுறதோ, அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி வேறு எந்த ஆபரணங்களையும் அணியக்கூடாது. ஆமாம், ஆண்கள் வெள்ளி மாத்திரம்தான், அது மோதிரம் மாத்திரம்தான். வேறு எந்த வைரம், வைடூரியம், மரகதக்கல், நவரத்தினங்கள் அந்த மாதிரி கற்களை பயன்படுத்துறதுக்கும் அனுமதி இல்லை. அவைகள்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளி மாத்திரம்தான் அனுமதி. பித்தளை மோதிரம், இரும்பில் மோதிரம் போடுறது, தங்கம் மோதிரம், இது எல்லாமே மார்க்கத்தில் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பழக்கம் எல்லாத்துட்டையும் அதிகரித்து கொண்டே வருது. குறிப்பாக இந்த இஸ்லாமிய இளைஞர்கள்ட்டையும் பெண்கள்கிட்டையும் இந்த பழக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இது குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த பழக்கம் குறிப்பாக சினிமா துறையில் உள்ளவங்க, மீடியாக்களில் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது. அதாவது உடல் முழுக்க டாட்டூ வரைகிறது. பச்சை குத்துறதுன்னு ஒரு காலத்தில் பேர் மட்டும் குத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி உடல் முழுக்க படங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அழகழகான டிசைனான படங்கள், பார்த்தா கழுத்தில், முகத்தில், ஷோல்டரில், முதுகு பகுதியில், இப்படி பல பகுதிகளில் வரையக்கூடிய பழக்கம் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது இஸ்லாமிய இளைஞர்கள்ட்டையும் பெண்கள்கிட்டையும் இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டாட்டூ வரைகிறது, பேர் பச்சை குத்துறது, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது இது போடலாமா, இது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல் பகுதிகளில், கைகளில், கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில், முதுகில், வயிற்றில், தொடைப்பகுதியில் டாட்டூ வரையுது, அதாவது பச்சை குத்தி கொள்வது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவிப்பில் வருது, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாஷிமத்த வல் முஸ்தௌஷிமா. பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் பச்சை குத்திவிடக்கூடிய பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள்.
இப்போ பச்சை குத்தக்கூடிய அந்த பழக்கம் முழுக்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ நவீன காலத்தில் அந்த மேலை நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள்கிட்ட, குறிப்பாக வாலிபர்கள்ட்ட, இளம் வயது பெண்கள்கிட்ட பரவிட்டு இருக்குது. இப்போ அந்த பழக்கத்தை நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். அது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு முழுக்க முழுக்க அது எதிரானது. இப்போ யாருமே இது பச்சை குத்துவது பெயரு கூட குத்தக்கூடாது, அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு. பூ டிசைன் வரைகிறது, மிருகங்களுடைய படங்களை வரைஞ்சிக்கிறது உடம்புல, எல்லாமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ பெண்கள் அலங்காரத்திற்காக முடிகளை டிசைனாக வெட்டி கொள்கிறாங்க. சில பேர் ஆப்ரேஷன், மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணணும், முகத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ முடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மருத்துவ காரணங்கள் சில பேர்த்துக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு மருத்துவ காரணங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அலங்காரத்திற்காக முடிகளை குறைக்கிறது, அந்த முடிகளில் டிசைனாக வெட்டுறது, இப்படி சில பெண்கள்கிட்ட இந்த நடைமுறை இருக்குது. இப்போ மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்கிறதா? இப்போது அலங்கார நோக்கத்தில் பெண்கள் தங்களுடைய முடிகளை அழகுக்காக வெட்டி கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்போ மருத்துவ ரீதியான ஒரு தேவை ஏற்படுது, தலையில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னால், இப்போ அந்த நேரங்களில் தலைமுடியை மலிக்கிறது அனுமதி இருக்குது. மற்ற நேரங்களில் பெண்கள் மொட்டையடிப்பதும் சரி, முடியை அந்த ஆண்களைப் போல கிராப் வெட்டி கொள்வதும் முழுக்க மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறிய வயதிலிருந்தே தங்களுடைய முடிகளை அழகாக வளர்த்து பராமரிக்க சொல்லி மார்க்கம் ஊக்குவிக்குது. ஏன்னா அதுதான் பெண்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அழகை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ அதில் செயற்கையாக இவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது இவர்களுக்கு மென்மேலும் ஒரு அலங்கோலமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த விஷயத்தை பெண்கள், தாய்மார், சகோதரிகள் முழுமையாக அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் மாதிரி காதில் கடுக்கன், அந்த காது குத்திக்கிறாங்க, காதில் தோடு மாதிரி மாட்டிக்கிறாங்க, ஆண்கள் மாட்டிக்கிறாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா முடியை பொம்பளைங்க மாதிரி நீளமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, கொண்டை போடக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த முடியில் கலரான வர்ணங்களை பூசிக்கிட்டு புள்ளிங்கோன்னு சொல்லி அப்படி இன்றைக்கி சென்னை பகுதிகளில் சொல்லப்படுது. இப்போது அந்த மாதிரி முடிகளை விதவிதமான முறையில் பஞ்சு முட்டாய் மாதிரி, குருவி கூடு மாதிரி வெட்டிக்கிட்டு இன்றைக்கி இளைஞர்கள் சுற்றக்கூடிய ஒரு நடைமுறையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆம்பளை பிள்ளைங்கள சில பேர் அந்த முடியவே வித்தியாசமாக வெட்டி அதில் கோடெல்லாம் போட்டு, பார்க்கில் புல் வெட்டின மாதிரி கோடெல்லாம் போட்டு வச்சு இது பண்ணுறாங்க. இப்போ இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது நமக்கு? ஆண்கள் தலைமுடி வெட்டுறது, தலைமுடியை வெட்டுறது, அதே சமயத்தில் கோடு போடுறது, தலைமுடியில் கலரான விஷயங்கள் பூசுறது, அந்த தலைமுடியை உயரமாக இவ்வளோ பெருசாக வளர்க்குறது, காதில் கடுக்கன் போடுறது, இதெல்லாம் மார்க்கம் நமக்கு அனுமதிக்குதா? இப்போ ஆண்கள் பெண்கள் மாதிரி, பெண்கள் காதில் தோடு போடுற மாதிரி இவங்க கடுக்கன் போடுறது, மூக்கு குத்திக்கிறது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தலைமுடியில் ஹஜ்ரத் அவங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளிங்கோ ஸ்டைலில் அந்த கோடு போட்டு வெட்டுறது, ஒரு பக்கம் குறைச்சி ஒரு பக்கம் அதிகமாக குருவி கூடு மாதிரி வெட்டுறது, இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று, முடி வெட்டினா ஒரே அளவாக தலை நெற்றியிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரே அளவாக வெட்டணும், அல்லது முடி வளர்த்தா ஒரே அளவாக வளர்க்கணும். இப்போ இதுதான் பெண்கள் மாதிரி முடி நீளமாக வளர்க்கலாமா? நீளமாக வளர்க்கக்கூடாது. அதாவது இப்போ ரசூலுல்லாஹ் தோள்பட்ட வரைக்கும் முடி வைத்திருந்ததா புகாரியினுடைய அறிவிப்புகளில் இருக்குது. இப்போ அதுக்கு மேலே வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது அந்த மாதிரி வளர்க்குறப்போ அது பெண்களுக்கு ஒப்பாக ஒரு கூந்தலாக மாறிடும். இப்போ அதனால தான் மார்க்கத்தில் சொல்லப்படுது, பெண்களை மாதிரி ஜடை போடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது பெண்களுடைய அலங்காரம். இப்போ அந்த மாதிரி ஓவராக முடியை வளர்த்து ஜடை போடுறது, லப்பர் போட்டு வச்சுக்கிறது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனில் கஸா செய்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் முடியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வெட்டுறது, ஒரு பக்கம் மலிச்சுட்டு இன்னொரு பக்கம் வெட்டுறது, சுற்றி வர மலிச்சுட்டு உச்சி கொண்டையில் மட்டும் லேசாக ஜடை போகிற மாதிரி, இல்லை ரப்பர் போகிற மாதிரி முடிய விடுறது, இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அது அனுமதி இல்லை. இப்போ முடி விஷயத்தில் ஒன்று, ஒரே அளவாக வளர்க்கிறது, காது வரைக்கும் அல்லது காது சோனை வரைக்கும் அல்லது தோள்பட்ட வரைக்கும் ஒரே அளவாக வளர்க்கலாம், அல்லது வெட்டினா ஒரே அளவாக வெட்டி கொள்ளலாம், அல்லது மொட்டை போட்டு கொள்ளலாம். இந்த மூன்றுக்குமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மாறாக சுத்தீவரை வெட்டிட்டு நடுவில் மாத்திரம் ஒரு முள்ளமன்றி மாதிரி, பிரமிடு மாதிரி அந்த மாதிரி வளர்த்து கொள்வது மார்க்கத்தில்
அனுமதி இல்லை, தடுக்கப்பட்டிருக்கு. ஆண்களில் சில பேர் பெண்கள் மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆண்கள் மாதிரி ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு வெளியில் சுற்றக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய பெண்கள்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்களும் உள்ளே வந்துட்டு இருக்குது. இப்போ ஆண்கள் மாதிரி பெண்கள் உடை அணிவதும் பெண்கள் மாதிரி ஆண்கள் உடை அணிவதும் கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. இப்போ இதை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? இப்போ இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசாஇ வல் முத்தஷப்பிஹாத்தி மினர் ரிஜாலி மினன் நிசாஇ பிர் ரிஜாலி. ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் ஆண்கள் அல்லாஹ் தஆலா சபிச்சிருக்கிறான், ரசூலுல்லாஹ் அவங்கள சபிச்சிருக்கிறாங்க. இப்போ பெண்களை மாதிரி ஆண்கள் ஆடை அணிகிறது, ஆண்கள் மாதிரி பெண்கள் ஆடை அணியுது, இது ரெண்டுமே மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்குது. பெண்கள் டிஷர்ட் போடுறது, டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்கள் பெண்களை மாதிரி தாவணி போடுறது, சேலை கட்டிக்கிறது, பாவாடை உடுத்திக்கிறது, இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்களுக்கென்று ஆடை அலங்காரங்கள் இருக்குது, பெண்களுக்கென்று தனியான ஆடை அலங்காரங்கள் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு அழகானது, அறிவுபூர்வமானது, கண்ணியமானது, நாகரீகமானது. இப்போ அதை விடுத்து இவர்களாக ஒரு மனசுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது, ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெண்களை மாதிரி ஒப்பனை செய்து கொள்வது, பெண்கள் ஆண்களை மாதிரி தங்களை இயற்கை நேச்சருக்கு மாற்றமாக தங்களை ஆண்களை போன்று காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது, அது முழுக்க முழுக்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அது ஒரு அநாகரீகமான விஷயங்களாக இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் அதை தெளிவாக தடுத்தாங்க. பொதுவாக ஆண்களை போன்று பெண்கள் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது, பெண்களை போன்ற ஆண்களும் அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது. அதை விட்டு அவங்க முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். சில பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பற்கள் இடைவெளியாக சில பேர்த்துக்கு இருக்கும். பற்களில் கேப்புகள் பெருசாக பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெரிய கேப்புகள் இருக்கும். இப்போது இந்த மாதிரி பற்களை அலங்காரம் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் பற்கள் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பற்களை நேராக்கி ஒரு ஒழுங்குபடுத்தி இதை அழகாக ஆக்கணும் அப்படிங்க. சில பேர் நல்லா இருக்கிற பல்லவே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு அதை கொஞ்சம் அழகுபடுத்தணுங்கிறத கூடிய இன்றைக்கி பல் மருத்துவத்துறையில் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷனாகவே வந்துருச்சு, பற்களை அழகுபடுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி பற்களை அழகுபடுத்துறது, அதே மாதிரி புருவத்தை புருவங்கள் ஏருக்கு மாறாக இருக்குது, கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல புருவம் கம்மியாக இருக்குது, புருவத்தினுடைய வளைவுகள் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ புருவ முடிகளை பிடுங்கி எடுக்கிறது, புருவ முடிகளில் வித்தியாசமான ஒரு அழகான டிசைனை அவங்கள கொண்டு வர்றது. இப்போது இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்ல, இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லித்தருது நமக்கு? ஒழுங்காக இருக்கக்கூடிய புருவ முடிகளை அதில் கோடு போடுறது, தலைமுடியில் கோடு போடுற மாதிரி அதில் ஆங்காங்கே லேசான கோடு போட்டு அது அந்த முடிகளுக்கு இடையில் இடைவெளி ஏற்படுத்தி அலங்காரம் செய்கிறது மார்க்கத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பற்கள் தூக்கலாக இருக்குது, விகாரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது, சாப்பிட சிரமமாக இருக்குது, அல்லது சாப்பிடும்போது உதடுகள் கடித்து புண்ணாகுது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் உள்ள நபர்கள் என்ன செய்யலாம், அவங்க லேசான சிகிச்சை செஞ்சு அதை சரி செஞ்சுக்கறலாம். அதே மாதிரி தொடர்ந்து ரெகுலராக ஏற்படுகிற சிரமங்களை தவிர்ப்பதற்காக இப்போ மற்றபடி நன்றாக இருக்கக்கூடிய இடைவெளி உள்ள பற்களை சேர்ப்பதற்கு அல்லது சேர்ந்து அழகாக இருக்கக்கூடிய பற்களை பிரிக்கிறதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் முத்த ஃபல்லி ஜாத்தி லில் ஹொஸ்னி, அழகிற்காக அறத்தை கொண்டு தேய்த்து பற்களுக்கிடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதை அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் அவங்கள சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் அவங்கள சாபமிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சாபத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் இப்போ இயற்கையாக உள்ள பற்களை நம்ம அறத்தை கொண்டு தேய்ச்சி நவீன கரிகள் கொண்டு தேய்ச்சி பிரிக்கிறது அல்லது சேர்க்கிறது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு அலங்காரத்தை மேற்கொள்வது குர்ஆன் ஹதீஸ்கள் அது விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குர்ஆனில் வருது சூரத்து நிசாவில், வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லா. இப்போ ஷைத்தான் சொல்கிறான், ரப்பே நான் உன்னுடைய அடியார்களை அல்லாஹ்வாய உன்னுடைய படைப்புக்கு மாற்றமாக உன்னுடைய படைப்பை மாற்றுமாறு அவர்களை நான் ஏவுவேன், அதை கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சபதமிட்டிருப்பதாக குர்ஆன் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. இப்போ அந்த ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான பாவத்தை நாம் செய்யக்கூடாது.
நம்முடைய அழகுக்காக வேண்டி அந்த பற்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துறது. இப்போ இடைவெளி உள்ள பற்களை சேர்ப்பதற்காக நம்ம முயற்சி செஞ்சு சிகிச்சைகளை மேற்கொள்வது முழுக்க அது தடை செய்யப்பட்ட தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மருத்துவ காரணங்கள் அல்லது தொடர்படியான சிரமங்கள், சாப்பிட சிரமமாக இருக்குது, பற்கள் ரொம்ப விகாரமாக கோரமாக இருக்குது, சரியான முறையில் இல்லைன்னு சொன்னால் அதை சரி செஞ்சுக்கிறலாம். மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய பெர்சன் அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான இயற்கை மாற்ற அழகுக்காக வேண்டி இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு சிகிச்சைகளை, அந்த அலங்காரங்களை மேற்கொள்கிறத தவிர்த்து கொள்ளணும். இப்போது இன்றைக்கி நிறையா திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி வந்து ஆடை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு வர்றாங்க. இப்போ இதில் வந்து குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா பட்டாடை அணியக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்குறோம். பட்டாடை வந்து அதிகமாக பெண்கள் தான் அணிவாங்க, பெண்கள் தான் அணியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது ஆண்களுக்கும் பட்டாடை வந்து இன்றைக்கி நிறைய பரவலாக வந்துருச்சு. கலரான பட்டாடைகளே வருது. இப்போ அதில் வந்து ஆண்கள் வந்து வேஷ்டி உடுத்துறது, சட்டை போடுறது எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷனாக வந்து கொண்டிருக்கு. இப்போ பட்டாடைகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இது ஆகுமானதா, இல்லை இது பெண்களுக்கு மட்டும் உரியதா, ஆண்களும் இதை உடுத்தலாமா அப்படிங்கிறத மார்க்கத்தின் அடிப்படையில் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டையும் தங்கத்தையும் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க, இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்தின் பெண்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது, என்னுடைய உம்மத்தின் ஆண்களுக்கு இது விளக்கப்பட்டிருக்குது. இப்போ தங்கம் எப்படி ஆண்களுக்கு ஹராமோ அதே போன்று பட்டாடைகளை உடுத்துவதும் அணிவதும் ஹராமாக இருக்குது. பட்டு சட்டை உடுத்துறது, பட்டு கைலி உடுத்துறது ஹராமாக இருக்குது. இப்போ அதே நேரத்தில் ஒரு சாதாரண கைலி இருக்குது, ஆனால் அதனுடைய பார்டரில் லேசாக அந்த லேசான அந்த பார்டரில் ஜரிகை மாத்திரம் பட்டில் வந்து நெய்யப்பட்டிருக்குது, டிசைனிங் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்குன்னா இப்போ அந்த மாதிரியான ஆடைகளை உடுத்தலாம். ஃபிக்ஹுடைய கிதாபில் அந்த விளக்கங்கள் நமக்கு தரப்படுது. இப்போ லேசான ஒரு கோடு மாதிரி அந்த தங்க ஜரிகையில் அல்லது பட்டு ஜரிகையில் வந்து ஒரு நூல் நெய்யப்பட்டிருக்குது அலங்காரத்துக்காகன்னு சொன்னால் அந்த மாதிரி கைலிகளை, வேஷ்டிகளை ஆண்களை உடுத்தி கொள்ளலாம். மற்றபடி முழுக்க பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி அந்த மாதிரி ஆடைகளை அவங்க அணியிறது முழுக்க அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. மாஷா அல்லாஹ். நமக்குடைய நிறைய சந்தேகங்களுக்கு தாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹுடைய அடிப்படையில் நமக்கு விளக்கத்தை தந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.